வில்லேஜ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசந்தி, ரொம்ப டேஸ்டியான பாசந்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால். இப்போ நான் வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால்ல தண்ணி ஆட் பண்ணாம நான் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது கூட இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ, இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாதாம் நான் ரேண்டமா வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட சாப்பர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மில்க் மைட். ஸோ நான் வந்து யூஸ்வலா கொஞ்சோண்டு மில்க் மைட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால மில்க் மைட் அண்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாசந்தி பாத்தீங்கன்னா கடையில எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையார் அனந்தபவனோட பாசந்தி ரொம்ப பிடிக்கும். பிளஸ் டீமிட்டாயோட பாசந்தி ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியா இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து வேற எங்கேயும் மேட்ச் ஆகலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசந்தி வந்து அடையார் அனந்தபவன் பாசந்தி. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் இது இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி, இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு கெஸ்ட் வராங்க, இல்ல வந்துட்டு உங்க பசங்களுக்கு செய்யணும், ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த பாசந்தி ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ரிப்பேர். ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். குழந்தைங்க கட்டாயம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி பாட்டம் வந்து ரொம்ப திக்கான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அடி பிடிக்காம உங்களுக்கு ஈஸியா வரும். பிளஸ் வந்துட்டு இந்த கரண்டி வந்து பாத்தீங்கன்னா உட்ல இருக்கிற கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடும். பிகாஸ் இது ரொம்ப மில்க் இல்லைங்களா, இது ரொம்ப அப்படியே ஒட்டிக்கிட்டு பிசுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். இப்போ வந்து பால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 1, 2 and 3. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் உங்களோட டேஸ்ட் பொறுத்து. இது வந்து பாஸ்மதி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா ரொம்ப திகட்டி போயிடும். அதனால நான் மீடியமா வந்து போட்டிருக்கேன். பிளஸ் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணும் போது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். இது மாதிரி பால் ஆடை வந்துட்டு சைட்ல வந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் ஆடைய வந்துட்டு ஒதுக்கி ஒதுக்கி இதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாப்பிடும் போது அந்த ஆடை வந்து உங்களுக்கு வாயில கிடைக்கும். இப்ப வந்து கொஞ்சோண்டு நான் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுனால ரொம்ப திக்கா இருக்கு. ஐ திங்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரொம்ப போதுமானது. நான் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ எடுத்து இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சூடு பால். நான் இந்த பால்லேயே கொஞ்சோண்டு பால் சூடாகும் போது எடுத்து இதுல ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 10 மினிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைட் திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் இருக்கு அப்படின்னா இந்த சைடெல்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் இந்த பாலோட இதுலயே எடுத்து வைங்க. இது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலா இந்த ஆடெல்லாம் வந்துட்டு நம்ம உள்ள எடுத்து விட்டு உள்ள பால்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம பாசந்தி வந்துட்டு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திங்க் கன்சிஸ்டன்சியா இருக்கும் போது இறக்கிடணும். இது ரொம்ப சூடாவும் சாப்பிடலாம், கோல்டாவும் சாப்பிடலாம். அம்மாவே சொல்றேன், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ.